அன்பு நஷ்டத்தையும் ஏற்றுக்கொள்ளும், கஷ்டத்தையும் ஏற்றுக்கொள்ளும், எந்த துரோகத்தையும் அது மன்னிக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புக்கு அதுதாங்க அது ஒரு தன்மையே. யார் நமக்கு என்ன பண்ணாலும், யார் நம்மளை காயப்படுத்தினாலும், யார் நம்மளை வேதனைப்படுத்தாலும், யார் நம்மளை அழ வச்சாலும் அந்த அன்பு அதை மறந்து அதை மன்னிக்கிற அன்பாக இருக்கிறது. அதுதான் கர்த்தருடைய அன்பு. ஆஸ்திரேலியாவில் ஒரு முறை பில்லி கிரஹாம் மெல்போர்ன் அப்படின்ற ஒரு கிரவுண்டில் கிரிக்கெட் கிரவுண்டில் ஒரு மெசேஜ் கொடுக்க போயிருந்தார். இப்போ பிரசங்க யாரும் அழைக்கப்பட்டு இருந்தார். அந்த நேரத்தில் அவர் எல்லாருக்கும் போதிச்சுட்டு இருந்தார். திரளான ஜனக்கூட்டம் அந்த இடத்துல இருக்குது, நிறைய பேர் இருக்கிறாங்க. பில்லி கிரஹாம் ஆண்டவரை பற்றி சொல்லிட்டு இருக்கிறப்ப ஒரு 10 வாலிபர்கள் வராங்க. இந்த பில்லி கிரஹாம் அவங்க 10 பேர் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க. இந்த 10 பேர் என்ன செய்கிறாங்க, இந்த பில்லி கிரஹாமோட மீட்டிங்கில் போய் எப்படியாவது இவரை ஷூட் பண்ணிடணும், அந்த இடத்துல இவரை ஷூட் பண்ணிடணும், இவரை கொன்று போட்டுறணும் அப்படின்னு சொல்லி கன்னெல்லாம் எடுத்துட்டு அவங்க வராங்க. மீட்டிங்கில் முன்னாடி உட்காந்துட்டாங்க. எந்த நேரம் பார்த்துட்டு இருக்காங்க, எப்போ இவரை ஷூட் பண்ணலாம், சமயம் வாய்க்கிறப்ப இவரை சுற்றணும் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் இவர் பேசிகிட்டு இருக்கிறாரு. தேவனுடைய அன்பு, இயேசு கிறிஸ்துவின் அன்பு அது மாறாது. அவர் உங்கள் பாவங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறாரு. அவர் உங்களை நேசிக்கிற தேவன். நீங்கள் எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் அந்த பாவங்களை அவர் மன்னிக்கிறாருன்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கிறப்ப அந்த 10 பேரில் ஒருத்தன் இருக்கான். அவனோட பேர் ஜார்ஜ். அவன் 10 வருஷத்துக்கு முன்னாடி தகப்பனை இழந்து அனாதையாக்கப்பட்ட ஒரு பையன். அவன் தகப்பனை இழந்தனால என்னடா கடவுளுடைய அன்பு, ஆண்டவருடைய அன்பு எதுவும் இல்லை, கடவுளே இல்லை, ஏன்னா என்னோட தகப்பனை எடுத்துட்டாங்களே, கடவுள் ஒருத்தர் இருந்திருந்தார்னா எங்கள் அப்பா இன்னைக்கு உயிரோடு இருந்திருப்பாரே, எங்கள் அப்பாவை எடுத்துட்டாங்களே, அதனால் கடவுளே இந்த உலகத்தில் இல்லை, நான் அனாதையாக்கப்பட்டேனே அப்படின்னு சொல்லி அவன் கடவுள் மேலே ஒரு வெறுப்போடு இருந்தான். அவன் தான் அந்த கூட்டத்தை சேர்த்து அதுக்கு தலைவனாக இருந்தான். அப்போ அவன் இந்த பில்லி கிரஹாம் அதிகமாக ஆண்டவரை பற்றி சொல்கிறாரு அவர் அப்படின்ற விஷயத்தை இவங்க கேள்விப்பட்டு இவரை எப்படியாவது போட்டு தள்ளிடணும், இவங்களை எப்படியாவது கொன்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்தில் இந்த மீட்டிங்கில் முன்னாடி உட்காந்துருக்கிறாங்க. கையில் துப்பாக்கியோடு இருக்கிறாங்க. எந்த நேரத்துலையும் அவரை போட்டுடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ளே இருக்கிறாங்க. அப்போ இவர் பேசுகிறாரு, கர்த்தர் உங்களை நேசிக்கிறாரு, இயேசு உங்களை நேசிக்கிறாரு, அவர் உங்களுக்காக வந்திருக்கிறாரு, அவர் உங்களுக்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறாரு, பாவிகளை ரட்சிக்கும்படியே அவர் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறாரு, நித்திய ஜீவனுக்கு போகிற வழி அவரிடத்துல தான் இருக்குன்னு சொல்லி அவர் அப்படியே மெசேஜில் பேச 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 கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல சொல்ல அந்த பையன் முன்னாடி அந்த கன்னை வச்சுட்டு அப்படியே கத்தி அழுகிறானா. ஏன் அப்படி அழுகிறான்னு யாருக்கும் தெரியல. கூட்டத்தில் முன்னாடி இவன் கத்தி அழுகவும் அப்போ அவர் அவன்கிட்ட விசாரிக்கிறாரு, ஏன்ப்பா அழுகிற அப்படின்னு கேட்குறப்ப, நான் உங்களை சுடுறதுக்காக தான் வந்தேன், உங்களை கொல்றதுக்காக தான் வந்தேன், நீங்கள் இந்த இயேசுவின் அன்பை சொன்னீங்கல்ல, என்னோட மனம் மாறிடுச்சு. அந்த இயேசுவின் இவ்வளோ பெரிய அன்பு, அவருடைய அன்பு, அவர் எனக்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறாரான்னு சொல்லி அந்த பையன் அப்படியே அந்த அன்பை சொல்லி அவன் அழுது 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 அந்த இடத்துல மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுக்கிறான். அவ்வளோ பெரிய அன்பு, இயேசுவின் அன்பு மனிதர்களுடைய கடினமான இருதயத்தை மாற்றக்கூட அந்த அன்பால முடியும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாட்களில் அப்படிப்பட்ட அன்பு நம்ம மத்தியில் இறங்கி வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய அன்பு தாங்க நம்மளை கொண்டு இந்த இடத்துல வச்சிருக்கு. எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, நான் அடிக்கடி சொல்கிற காரியம், எவ்வளோ ஞானவான்கள் இருக்காங்க, எவ்வளோ படித்தவங்க இருக்கிறாங்க, ஆனால் அவங்களெல்லாம் ஆண்டவர் தேடி போல ஒன்றுமே தெரியாமல் ஜீரோவில் இருக்கிற நம்மளை தேடி, படிப்பு இல்லை, எதுவும் இல்லை, அழகு இல்லை, அந்தஸ்து இல்லை, எதுவும் இல்லைன்னாலும் அந்த அன்பு நம்மளை தேடி வந்திருக்கு. எவ்வளோ நல்ல ஆண்டவர். ஆனால் நம்ம போனோம் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் நம்மளை பார்த்துட்டு ஐயோ வாங்க அப்படின்னு வரவே இருப்பாங்களா? இல்லை, நம்மளை அப்படியே ஒரு ஓரமாக தான் வச்சுருப்பாங்க. ஆனால் கர்த்தருடைய கண்கள் நம்ம மேலே பட்டது. ஹல்லேலூயா. அவருடைய கண்கள் நம்ம மேலே பட்டது. அந்த அன்புக்கு பொறாமை இல்லை, அந்த அன்பு தன்னை புகழாது, அந்த அன்பு இருமா பயிராது, அயோக்கியத்தை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் கொள்ளாது, தீங்கு நினையாது. அந்த அன்பு அவ்வளோ விலையேற பெற்ற அன்பாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த அன்பு எத்தனை பேருக்கு இன்னைக்கு வேணும்? ஆமென். இயேசுவின் அன்பு எனக்கு வேணும். ஹல்லேலூயா. ஆமாம். அப்போ ஆண்டவர் நம்மை நேசிக்கிறவா இருக்கிறார். யோவான் 21:15 எடுத்து வாசிங்களேன். சீமோன் பேதுருவை பார்த்து கேட்குறாரு, சீமோனே நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? 2வது தடவை கேட்குறாரு, சீமோனே நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? 3வது தடவை கேட்குறாரு,
சீமோனே நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிற. ஃபர்ஸ்ட் தடவை கேட்கிறப்ப பேதுரு சொல்றாரு ஆமா ஆண்டவரே அன்பா இருக்கேன். ரெண்டாவது தடவை கேட்கிறப்ப சொல்ற ஆமா ஆண்டவரே அன்பா இருக்கேன். மூணாவது தடவை கேட்கிறப்ப பேதுருக்கே துக்கம் வருது, என்ன ஆண்டவர் இப்படி கேட்கிறாரு. 3 தடவை கேட்டாரு ஆமா ஆண்டவரே நீங்க நான் அன்பா இருக்கிறேன்றதை நீங்க அறிஞ்சிருக்கிறீங்கல்ல அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். வேதத்துல பிரதான சீஷனான பேதுருவின் அன்பு எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி. ஆமே, பிரதான சீஷன் யாரு? பேதுரு. எத்தனை பேருக்கு தூக்கம் வருது? ஆமே, வசனத்தை நம்ம கவனிச்சோம் அப்படின்னு சொன்னாதான் அது இருதயத்துல கிரியை செய்யும். ஹல்லேலூயா. ஏதோ வந்தோம் சும்மா உட்காந்தோம் போனோம் அப்படின்னு சொன்னா வசனம் கிரியை செய்யாது. ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உற்சாகமா இருக்கீங்களா? ஆமே. வேதத்துல பிரதான சீஷனான பேதுருவின் அன்பு எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். இந்த பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, சீமோன் பேதுருவே நீ என் மேல அன்பா இருக்கிறாயா? நீ என்ன நேசிக்கிறாயா? நீ என் மேல அன்பா இருக்கிறாயா? 3 தடவை கேட்கிறாரு. வேற யார்கிட்டையும் அவர் அப்படி கேட்கல. ஆனா இந்த பேதுருட்ட கேட்கிறாரு, நீ என்ன நேசிக்கிறாயா? இன்னைக்கு உங்க ஒவ்வொருத்தட்ட பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, நீங்க என்ன நேசிக்கிறீங்களா? வாயில சொல்றோம் ஆமா ஆண்டவரே நான் நேசிக்கிறேன், நான் உங்களை நேசிக்கிறேன், உங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், நான் உங்களை நேசிக்கிறேன். ஆமா ஏசப்பா நான் உங்களை நேசிக்கிறேன். ஆனா இருதயத்துல ஆண்டவரை நேசிக்கிறோமா? அநேக நேரத்துல இன்னைக்கு ஆண்டவரை விட்டு நம்ம தூரம் போயிருக்கோமே. ஏதோ ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு வெளியில போய் நம்ம கிறிஸ்தவங்கன்னு சொல்றதுக்கு நமக்கு வந்து என்ன எப்படி இருக்கு? கஷ்டமா இருக்காமே. யாராவது கேட்குறாங்க நீங்க கிறிஸ்டினா அப்படின்னா நம்ம யோசிக்கிறோம். இல்ல பெண்டிகாஸ்டா அப்படின்னு கேட்டா அதை விட யோசிக்கிறோம். ஆமென். ஏன்னா ஆண்டவரை பற்றி நான் கிறிஸ்தவன் சொல்றதுக்கு நமக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. அதனால ஆண்டவர் 3 தடவை கேட்கிறாரு, நீ நேசிக்கிறாயா? நீ என்ன நேசிக்கிறாயான்னு கேட்கிறாரு. பேதுரு சொல்றாரு ஆமா ஆண்டவரே நேசிக்கிறேன். கடைசியில் 3வது தடவை கேட்கிறப்ப பேதுருக்கே துக்கம் வந்துருச்சு. ஏன் ஆண்டவர் இப்படி கேட்கணும்? ஏன் இப்படி கேட்கணும்? நீங்க நான் நினைக்கிறத நீங்க அறிஞ்சிருக்கிறீங்கல்லப்பா, என் உள்ளின் திரியங்களை நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க, நான் என்ன நினைக்க போறேன்றதை நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க, அப்புறம் ஏன் என்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி இந்த பேதுரு சொல்றாரு. நீங்க யோவான் 6:67 வாசிங்களேன். ஃபர்ஸ்ட் என்ன கேட்கிறாரு? நீ என்ன நேசிக்கிறாயான்னு கேட்கிறாரு. நீ என் மேல அன்பா இருக்கிறாயான்னு கேட்கிறாரு. திரும்பி கேட்கிறாரு, சீஷர்களை பார்த்து கேட்கிறாரு, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீங்களா? இந்த கூட்டம்லாம் வந்தாங்க, அதுக்கு முன்னாடி நீங்க வசனத்தை வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா திரளான கூட்டம் வராங்க. ஆண்டவர் கொடுக்குற அப்போ 5 அப்போ 2 மீன் எல்லாரும் சாப்பிட்றாங்க. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறாங்க, ஆண்டவருடைய போதனை கேட்டு வராங்க, ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வராங்க. எல்லாம் ரைட்டு தான். நீங்கள் அதுக்கப்புறம் மேலே ஒரு வசனம் இருக்குது, அதை வாஸ்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் எங்கே இருக்கிறாருன்றதை தேடி கடலில் கப்பலில் ஏறி போகிறாங்களாம். அந்த அளவுக்கு பிரயாசப்படுறாங்க ஜனங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க. அந்த அளவுக்கு அவங்க பிரயாசப்படுறாங்க ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க. அவங்க என்ன செய்கிறாங்க? ஆண்டவர் கொடுக்கிற அந்த உபதேசத்தை கேட்டு, ஆண்டவர் கொடுக்கிற அந்த போதனையை கேட்டு, அப்ப ஆண்டவர் அந்த இடத்துல பேசிட்டு இருக்கிறப்ப அப்படியே வந்தவங்க எல்லாம் அப்படியே பின்னாடி 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 போறாங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்ற வார்த்தை அவங்களுக்கு கடினமா இருக்கான். எப்படி கடினமா இருக்கு? மத்தேயு 5:39 வாஸ்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, தீமையோடு எதிர்த்து நிற்க வேணான்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆமே, தீமை நமக்கு நல்லா தெரியும், அது கூட ஏன் நீங்க போராடுறீங்க? அதோட எதிர்த்து நிற்க வேணாம், அதை விட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனால் இது அவங்களால முடியலை. 2வது, ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அரைஞ்சா நீ அவனுக்கு மறு கன்னத்தை காட்டு அப்படின்னு சொல்றாரு. ஆமே, வலது கன்னத்தில் அரைஞ்சா மறு கன்னத்தில். இது ரோமர்களுடைய தண்டனையா. அந்த ரோமர்கள் என்ன செய்வாங்களாம்? இப்படி தான் அரைவாங்களாம். இப்படி அரைகிறப்ப வலது கன்னம், நம்மெல்லாம் இப்படி தான் அரைவோம். ஆமே, இப்படி ஒரு அரை. ஆமே, இடது கன்னத்தில் உழுகும். ஆமே, நம்ம சொன்னா இடது கன்னத்தில் அரைஞ்சா வலது கன்னத்தை காட்டணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதுக்கு தயாரா இருக்கீங்க? ஆமே, ஒருத்தர் உங்களை அடிக்கிறாங்க சப்புன்னு, சும்மா விட்டுட்டு வருவீங்களா? ஆமே, அடுத்து என்ன செய்தின்னு கேட்டுட்டு வந்துடுவோம். ஆமே, அப்படிதானே? ஒண்ணுமே தெரியாதவங்க, ஐயோ இவங்களுமா இப்படி அப்படின்ற மாதிரி எல்லாரும் உட்காந்துருக்கீங்க. ஆமே, ஒரு கன்னத்துல உங்களை அடிச்சாங்க அப்படின்னு சொன்னா திரும்ப நீங்க அடுத்த கன்னத்தை காமிப்பீங்களா? காட்டுவீங்களா? பேசுங்க என் கூட. ஆமே, காட்டுவீங்களா? காட்ட மாட்டோம். ஆமே, திரும்பி இன்னும் 2 அடி சேர்த்து விட்டுட்டு தான் வருவோம். அப்படிதானே? ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உங்களை வலது கன்னத்தில் அரைஞ்சா நீங்க இடது கன்னத்தை காமிக்கணும். உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொண்டால் உன் அங்கியையும் விட்டு விடுன்னு சொல்றாரு. உன் கூட போராடி உன் ட்ரெஸ்ஸை கேட்டா உன் அங்கியையும் விட்டுரு அப்படின்னு சொல்றாரு. இது முடியவே முடியாது, லேடிஸ்க்கு வாய்ப்பே இல்லை. ஆமே, ஒருத்தர் உங்கள்கிட்ட வந்து உங்களுக்கு ஒரு சாரியை கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க,
ஐயோ இந்த சேலை நல்லா இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது, இந்த சேலை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அப்போ தான் சொல்லுவீங்க, ஐயோ இது என்னோடய ஃபேவரட் சாரீ, இது வந்து என்னோட பர்த்டேக்கு வாங்கினது, இல்லைன்னா என்னை திருமண நாளுக்கு வாங்கினது, இது என்னோட ஃபேவரட், இதை நான் தரமாட்டேன், உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு சேலை வாங்கி கொடுக்குறேன், இதை மட்டும் நீங்கள் கேட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆமென். அப்படி தானே? ஆண்டவர் சொல்கிறாரு, உன் கூட போராடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொண்டால் உன் அங்கேயும் விட்டுருன்றாரு. இதெல்லாம் முடியவே வாய்ப்பே இல்லை. அப்படி தானே? ஆமென். அப்போ இந்த உபதேசம்லாம் அவங்களுக்கு கேட்க கேட்க எப்படி இருக்குது? அப்படியே கசப்பாக இருக்குது, கடினமாக இருக்குது. என்னடா வஸ்திரத்தை கொடுத்துருன்றாரு, அடி வாங்கின திரும்பி அடி வாங்குன்ற கொடுமை. ஆமென். ஒருத்தர் கொஞ்ச நேரம் ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறாரு, வாங்க உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் வந்து உக்காந்துருக்கீங்க, அவர் வரவே இல்லை, ஒரு 4-5 மணி நேரம் ஆக்கிட்டாரு. நேரம் உங்களால் உட்கார முடியல, இது என்ன பெரிய நூதன உபதேசமாக இருக்குது, இதெல்லாம் என்னால் கேட்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக போகிறாங்க. ஃபஸ்ட்டு சொல்கிறப்ப போகிறாங்க, அப்படியே ரெண்டாக போயிட்டே இருக்கிறாங்க. கடைசியில் யாருமே இல்லை, 12 சீஷர்கள் மட்டும். வேறு வழியே இல்லாமல் ஆண்டவர் கூட இருந்துட்டோமே, அவர் என்ன நினைப்பார் நம்மளை பற்றி, அவன் எங்கே போனாலும் அவர் கூட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேற வழி இல்லாமல் கூட இருந்திருப்பாங்களே ஒழிய அவங்களையும் விட்டுருந்தா அவங்களும் ஓடி இருந்திருப்பாங்க. அவன் அப்படி தானே? அப்போ தான் ஆண்டவர் கேட்குறாரு, நீங்கள் வந்து நீங்களும் போக மனதாக இருக்கிறீர்களா? இவங்களுக்கு இவங்க எப்படி வாழ்ந்துட்டாங்க அப்படின்னா, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். அவன் ஒருத்தன் அடித்தா திரும்பி அடிக்கணும், அவன் பாவம் செஞ்சுட்டா ஏதோ ஒன்று பலி செலுத்தி அந்த பாவம் நிவர்த்தி அடைஞ்சோன்னு. ஆண்டவர் சொல்கிறாரு, பாவம் செய்யாதன்னு சொல்கிறாரு, பாவம் பக்கம் போகாத, பாவத்தை பார்க்கக்கூடாது. ஏன்னா அவர் பாவத்தை காணாத சுத்த கண்ணர், அவர் பரிசுத்த, நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள்னு ஆண்டவர் சொல்கிறாரு. பாவத்தை செய்யாதீங்க, பரிசுத்தமாக இருங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்லா வேதத்தை வாசிங்க, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போங்க, ஆண்டவரை நல்லா ஆராதிங்க, அடுத்தவங்க மேலே பொறாமை கொள்ளாதீங்க, அடுத்தவங்களை பார்த்து இச்சிக்காதீங்க. இதெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு. இதெல்லாம் கேட்கறதுக்கு எப்படி இருக்கு? கசப்பா இருக்கு. ஆமென். நமக்கு எப்படி நல்ல, ஆனா பாவம் செய்யறது ரொம்ப ஈஸியா இருக்கு, பரிசுத்தமா வாழ்றது தான் இன்னைக்கு கஷ்டமா இருக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்தமா இருங்க, பரிசுத்தமா இருக்கிற மனுஷன் வந்து பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாள் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, பரிசுத்தமாய் வாழ பிரயாசப்படுங்க, பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதெல்லாம் கேட்க கேட்க இந்த மக்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவங்க கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல், ஒரு அடி அடிச்சா திரும்பி அடிக்கிறது, இப்படியே இவங்க வாழ்ந்து இப்படியே இவங்க பழகிட்டு இருந்தனால இப்படிப்பட்டதான உபதேசங்களை கேட்கறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் பேஸ் பண்ணி என்னத்தை சொல்றாருன்னா, அன்பாயிருங்க, அன்பாயிருங்க, மற்றவங்களை நேசிங்க. உங்களுக்கு துரோகம் பண்றாங்களா, நீங்க அன்பாயிருங்க. உங்களுக்கு கேவலமா பேசுறாங்களா, அதை பத்தி கண்டுக்காதீங்க, அவங்கள நேசிங்க. உன் சத்துருவையும் நேசின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. இதெல்லாம் கேட்க அவங்களுக்கு கஷ்டமா இருந்தனால தான் அங்கே எல்லாருமே போயிட்டாங்க. அப்போதான் ஆண்டவர் கேட்குறாரு, நீங்களும் என்னை விட்டு போக மனதாகி இருக்கிறீர்களான்றப்ப பேதுரு சொல்றாரு, இல்லை ஆண்டவரே, இல்லப்பா, நான் எங்கே போவோம் ஆண்டவரே, நாங்கள் எங்கே போக முடியும், எங்களால் நித்திய ஜீவனுக்கு போகிற வழி உங்களிடத்தில் தானே இருக்கு, நித்திய ஜீவனுக்கு போகிற வழி உங்களிடத்துல தானே இருக்கு, உங்களை எல்லாமே எங்கே போக முடியும், உங்களை எல்லாமே எங்களால் எங்கேயும் போக முடியாது ஆண்டவரேன்னு சொல்லி பேதுரு சொல்றாரு. பேதுரு ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிற ஒரு மனுஷன். எல்லா காரியத்திலையும் பாருங்க, இந்த பேதுரு முன்னாடி வந்து நிற்பாரு. கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவரை வந்து கைது பண்ண வராங்க, யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுக்கறதுக்கு தயாராகிட்டு இருக்கிறான். அந்த நேரத்தில் போர்ச்சேவகர்கள் ஆண்டவரை கைது பண்ண வரப்ப பேதுரு உடனே வாள் எடுத்தா அந்த போர்ச்சேவர் காதை வெட்டிடுறான். ஏன்னா என்னோட தலைவனை நீ எப்படி கைது பண்ண வர முடியுன்ற ஒரு ஆதங்கத்தில் அவன் இப்படி செஞ்சிடறான். தலைவனுக்கு ஒன்றுன்ற உடனே அவனால் தாங்க முடியலை. அப்போ பேதுரு எல்லா காரியத்திலும் முன்னாடி வராரு. அவர் ஆண்டவரை நேசிக்கிறனால தான் அவர் வந்து ஆண்டவர் அதை அப்படியே வெளிப்படுத்துறாரு. ஆண்டவரை நேசிக்கிறனால தான் ஆண்டவர் கடலின் மேலே நடந்து போகிறாரு. பேதுரு உடனே பார்க்குறாரு, அத்தனை பேர் இருக்கிறாங்க, யாருக்கும் அந்த ஆசை இல்லை. ஆனால் பேதுரு, ஆண்டவரை நானும் நடந்து வரட்டுமா, நானும் உங்களை மாதிரி இந்த கடலில் நடந்து வரட்டுமான்னு கேட்குறாரு. உடனே நடந்து வந்தார். அவர் கீழே விழுந்துட்டாலும் அவர் வந்து ஆண்டவர் மேலே அன்பாக இருந்தனால தான் இந்த காரியத்தை செஞ்சார். கர்த்தர் அவர் எல்லாம் பார்த்துக்குவாரு, அவர் என் கூட இருக்கிறாரு, நான் கடல் மேலே நடந்தாலும் அவர் என்னை தாங்கி பிடிக்க என் பக்கத்தில் இருக்கிறாருன்னு சொல்லி பேதுரு அந்த இடத்துல நடந்து போனார். இந்த நாளில் ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்குறாரு, நீங்களும் என்னை நேசிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி. அவன், நீங்களும் என்னை விட்டு போக மனதாக இருக்கிறீர்களா? எத்தனை பேர் சொல்கிறீங்க இல்லை ஆண்டவரேன்னு சொல்லி? இல்லை, ஆமாம் ஆண்டவரே, ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா,
பரிசுத்தமாக வாழ கஷ்டமாக இருக்குது, பாவத்தை விட்டு விலக கஷ்டமாக இருக்குது. ஆமென். மனசு ஏதோ ஏங்குது, பரிசுத்தமாக வாழணும், பாவம் செய்யக்கூடாது, நல்லா ஜெபிச்சிடணும், நல்லா ஆண்டவரை தேடணும், நல்ல வசனத்தை வாசித்தரணும், நல்லா ஆராதிக்கணும், நல்லா சர்ச்சுக்கு போகணும்னு மனசு நினைக்குது. ஆனால் ஏதோ ஒரு பாவம் அதை பிடிச்சி இழுத்து வச்சுட்டே இருக்காமே. ஃபேஸ்புக் பார்க்கக்கூடாது, இன்ஸ்டாகிராம் பார்க்கக்கூடாது, வாட்ஸ்அப் பார்க்கக்கூடாது நினைக்கிறோம், ஆனால் முடியலை. ஆமே, கொஞ்ச நேரம் அந்த ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் எடுத்து உக்காந்துட்டா அவ்வளோதான், 2 மணி நேரம் 3 மணி நேரம் போயிடுது. அந்த நேரத்தில் உட்காந்து ஜெபிச்சிருந்தா கூட ஆத்துமா பலன் அடைஞ்சிருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த நேரத்தில் நினைக்கிறீங்க, ஆண்டவரே நான் உங்கள் கூட இருக்க விரும்புகிறேன் ஏசப்பா, நான் போகலப்பா, நான் எங்கே போக முடியும்? நித்திய ஜீவனுக்கு போகிற வழி உங்களிடத்தில் தானே இருக்குது, நித்திய ஜீவனுக்கு போகிற வழி உங்களிடத்தில் தானே இருக்குது. இந்த பேதுரு எல்லா விஷயத்திலும் ஆண்டவர்கிட்ட சொல்கிறார், நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே, நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உங்களை நம்புகிறேன். நீங்கள் வாசித்து பாருங்கள், மத்தேயு 26:31. இந்த ராத்திரியில் நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடறல் அடைவீங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் பேதுரு சொல்கிறார், கீழே வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், யார் இடறுதல் அடைஞ்சாலும் நான் இடறுதல் அடைய மாட்டேன் ஆண்டவரே, உங்களை விட்டு போனால் நான் உங்களை விட்டு போக மாட்டேன்னு சொல்கிறாரு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, பேதுருவே சூழ்நிலை நிமித்தமாக நீ என்னை மறுதளிப்ப, சேவல் கூவுறதற்கு முன்னமே நீ என்னை 3 தடவை மறுதளிப்பன்னு சொல்கிறப்ப பேதுரு உடனே பதில் சொல்கிறாரு, ஆண்டவரே நான் உங்கள் கூட சேர்ந்து மறித்தாலும் மறிப்பேனே தவிர நான் உங்களை மறுதளிக்க மாட்டேன், செத்தாலும் சாகுவேனே தவிர நான் வந்து மறுதளிக்க மாட்டேன். எத்தனை பேர் சொல்லியிருப்பீங்க, 1ஆம் தேதி நியூ இயர், 1ஆம் தேதி அநேக பொருத்தனைகள் எடுத்திருப்பீங்க, இந்த வருஷம் நல்லா ஜெபிக்கணும், இந்த வருஷம் நல்லா ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணும், அநேகருக்கு ஆண்டவரை பற்றி சொல்லணும், நல்லா ஆராதிக்கணும், நல்ல வேதத்தை வாசிக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும், பாவத்தை விட்டு விலகணும், பாவத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்லி அநேக பொருத்தனைகள் எடுத்திருப்போம். ஆனால் அந்த வருஷத்தில் ஜனவரி மாதம் கொஞ்சம் கடைபிடிச்சிருப்போம், பிப்ரவரி மாதம் கொஞ்சம், அதில் கொஞ்சம், மார்ச் அப்படியே போக 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 அப்படியே எல்லாம் அப்படியே டவுன் ஆகிட்டே போயிட்டுருக்காமே. இந்த பேதுரு சொல்கிறாரு, ஆண்டவரே நான் உங்கள் கூட சேர்ந்து மறிச்சாலும் மறிப்பேனே தவிர நான் வந்து உங்களை மறுதளிக்க மாட்டேன், நான் உங்களை விட மாட்டேன், நான் உங்கள் கூடயே தான் இருப்பேன்னு சொன்ன மனுஷன்தான் சேவல் கூவுவதற்கு முன்னுமே ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னை 3 தடவை மறுதளிப்பேன்னு சொல்கிறாரு. நீங்கள் வாசிங்க 69வது வசனத்தில் பேதுரு அங்கே உட்காந்துருக்கிறார். முடிவு என்னவா இருக்கும், ஆண்டவரை கைது பண்ணிட்டு போயிட்டாங்க, முடிவு என்னவா இருக்கும்னு பார்க்கறதுக்காக இந்த இடத்துல உட்காந்துருக்கிறாரு. அப்போ ஒரு ஸ்திரீ வராங்க, நீ இயேசு கூட இருந்த மனுஷன் தானே, நீ அவர் கூட இருந்தவன் தானேன்னு இந்த பேதுரு பயந்துட்டார். ஐயோ கண்டுபிடிச்சிட்டாங்களே, எப்படி தப்பிக்கிறதுன்னு தரல, இல்லை நான் அவர் கூட இருந்த மனுஷன் இல்லை அப்படின்னு சொல்லி மறுதளிக்கிறான். 2வது ஒருத்தர் வராரு, நீ இயேசு கூட இருந்த மனுஷன் தானே, நான் உன்னை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னப்ப, இல்லை நான் அவன் இல்லை, அவன் வேற யாரோ, நான் அவர் யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறான். 3வது ஒருத்தவங்க வந்து 3வது வந்து கேட்குறாங்க, இல்லை நீ இயேசு கூட இருந்த மனுஷன் தான், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துது, நீ பேசுகிற விதம் அதை வெளிப்படுத்துது, நீ இயேசு கூட இருந்தன்றத நீ பேசுகிறத வச்சு நாங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னப்ப, இல்லை நான் அவர் கூட இல்லை. இன்னைக்கு நம்ம வந்து வெளியில் உலகத்துக்குள்ளே போயிட்டு நான் கிறிஸ்தவங்க இல்லை, நான் ஜெபிக்கிறவங்க இல்லை நீங்கள் சொன்னாலும், நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்கல்ல, ரட்சிக்கப்பட்டீங்கல்ல, மனம் திரும்பினீங்கல்ல, கொஞ்ச நாள் ஆண்டவர் கூட நீங்கள் நடந்திருந்தீங்கன்னாலும் உங்கள் பேச்சு உங்களை வெளிப்படுத்தும், இல்லை நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் தான் சொல்லி. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம வெளியில் நம்ம வந்து அப்படி இப்படி இருக்கலாம், உலகத்தோடு இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே நம்ம சந்தோஷமாக இருக்கலாம், இல்லை வெளியில் நம்ம எப்படி உலக பிரகாரமாக இருக்கலாம். ஆனால் நம்ம நடை உடை பாவனைகள் எல்லாமே கர்த்தர் கூட இருக்கிறத வெளிப்படுத்தும். ஹல்லேலூயா. அப்போ அவங்க கேட்குறாங்க, நீ இயேசு கூட இருந்திருக்கிற, உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துதுன்றப்ப இவர் உடனே சொல்கிறாரு, இல்லை நான் இல்லை. ஏன்னா இவருக்கு மரண பயம், எங்கே இவரை தூக்கி சிலுவையில் அடைச்சிருவாங்களோ. இவர் தான் சொன்னார், மறித்தாலும் மறிப்பேன்னு சொன்னார். ஆமே. அப்போ இவருக்கு என்ன பயம், நம்ம வாயை வேற விட்டுட்டு வந்துட்டோம், மறிச்சாலும் மறிப்பேன்னு சொல்லிட்டோம், ஒரு வேளை நம்மளை தூக்கிட்டு போய் சிலுவையில் அரைஞ்சிட்டாங்கன்னா என்ன செய்யறது, அந்த உயிர் பயம். அந்த இடத்துல வேணும்னு பேதுரு இயேசுவை மறுதளிக்கலை, வேணும்னு பேதுரு வந்து அந்த இடத்துல இவரை மறுதளிச்சிடலாம் அப்படின்னு இல்லை, சூழ்நிலையின் நிமித்தம் வேற வழி இல்லை, உயிருக்கு பயந்து செத்து போயிடுவோமோன்ற ஒரு பயத்தில் அந்த இடத்துல அவர் வந்து அந்த வார்த்தையை சொல்லிட்டார், இல்லை நான் அவரு கூட இல்லை அப்படின்னு சொல்லி மறுதளிக்கிறாரு. சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினாரா.
பார்க்கலாம். என்ன சபிச்சிருப்பாரோ தெரியல, சபிக்கிறார், ஆண்டவரை சபிக்கிறார். கூட இருந்த மனுஷன்தான், இயேசுவை நேசிக்கிற மனுஷன்தான், அன்பாக இருக்கிற மனுஷன்தான். ஏதோ ஒரு சூழ்நிலையில் இடறி போகிறாங்க. அந்த இடறுதலுக்கு இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை ஒப்பு கொடுக்க வேணான்னு சொல்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கடைசி நம்ம சொல்கிறோம் இதை மறந்துடணும், இதை மறந்துடணும். ஆனால் பேதுரு செஞ்சது, பேதுரு மறுதளிச்சதை இன்னும் வரை நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. மறக்கணும்னா ஆண்டவர் இதை எழுதியிருக்கவே மாட்டார். ஆமென். அப்போ அந்த பேதுரு மறுதளிச்சிட்டான்றத இன்னையில வரையும் பேதுரு மறுதளிச்சிட்டார். ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமாக அவர் மறுதளிச்சிருந்தாலும் அவர் மறுதளிச்சிட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்வார், நீ இவ்வளோ பேசுனிய பேதுரு, நான் உன்னை எவ்வளோ தடவை எச்சரித்தேன், நான் எத்தனை தடவை கேட்டேன், நான் உன்னை நீ என்னை நேசிக்கிறாயான்னு கேட்டேன். இல்லை, தெளிவாக சொல்கிறாரு, சேவல் கூறதுக்கு முன்னமே நீ என்னை 3 தடவை மறுதளிப்பேன்னு நான் சொன்னேனே, நீ அந்த நேரத்துலலாம் கண்டுக்கலையே, என் வார்த்தை நீ கேட்கல. நீ என்ன சொன்ன? இல்லை ஆண்டவரே, செத்தாலும் சாவேனே தவிர நான் உங்களை மறுதளிக்க. எத்தனை முறை நான் உன்னை எச்சரித்தேன், எத்தனை முறை நான் அவங்ககிட்ட சொன்னேன், எத்தனை முறை நான் அவங்ககிட்ட வந்து பேசினேன், அன்பாகவும் பேசினேன், கடினமாகவும் பேசினேன். நீ அதெல்லாம் அள்ள தட்டிட்டியே, நீ அதெல்லாம் கேட்காம போயிட்டியே. ஆனால் இன்னைக்கு நீ என்னை மறுதளிச்சிட்ட. ஆமே, ஆண்டவருக்கு அந்த துக்கம் இருந்திருக்கும், இந்த வேதனை இருந்திருக்கும். ஆனால் அவர் ஒரு இதில் கூட அவர் வெளியில் அதை சொல்லலை. ஆமே, ஹல்லேலூயா. அப்போ இந்த பேதுரு ஆண்டவரை மறுதளிச்சிட்டாரு. அந்த நேரத்தில் நீங்கள் லூக்கால வாஸ்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கர்த்தர் வந்து பேதுரு இப்படி மறுதளிக்கிறப்ப ஆண்டவர் அப்படியே பார்க்குறாராம். ஆண்டவர் அப்படியே பார்க்குறப்ப இந்த பேதுருக்கு இருக்கும் பாருங்க. அப்போ ஐயோ, அவர் பார்க்குற பார்வை பயங்கரமாக இருந்திருக்கோமே. இவன் தப்பு செஞ்சவன், குற்றமற்ற ஒருத்தர் இருக்கிற அவரை மறுதளிச்சிட்டான். கூடையே இருந்தவன், கூடையே தொடக்கத்திலிருந்து கூடையே இருந்த 3.5 வருஷம் கூடையே இருந்த மனுஷன், ஆண்டவர் என்னென்ன நல்லது செஞ்சார் எல்லாமே அந்த பேதுருக்கு தெரியும். ஆனால் அந்த நேரத்தில் அவர் மறுதளிச்சதை பார்த்து ஆண்டவர் அப்படியே கர்த்தர் பார்க்குறாரு. பேதுரு அந்த பார்வையில் உடஞ்சி போயிட்டான். ஆமே, ஐயோ, இவரை காட்டி கொடுத்துட்டோமே, இவர் கூட இருந்தோமே, இவரை காட்டி கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லி. ஆமே, ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் தான் பேதுரு உடஞ்சி போய் மனம் கசந்து அழுகிறாரு. அவன் மனம் கசந்து அழுகிறாரு. ஐயோ, இவர் கூட இருந்தோமே, இவர் கூட இருந்து நன்மையெல்லாம் பெற்றுக்கொண்டோமே, எல்லாத்துலேயும் அவர் கூடையே போனோம். இயேசுவை தனியாகவே விடலை. எங்கே இயேசு இருக்கிறாரோ அங்கே அந்த பேதுரு இருப்பார். எல்லாவற்றிலும் கூடையே இருந்து கடைசியில் சூழ்நிலை மரணத்துக்காக, உயிர் போகிறதுக்காக, இந்த உயிருக்காக, இந்த ஜீவனுக்காக ஆண்டவரை மறுதளிச்சிட்டாருன்னு சொல்லி அவ்வளோ வேதனைப்பட்டு அழுதாராம், அவ்வளோ துக்கப்பட்டாராம், மனம் கசந்து அழுகிறாரு. ஆண்டவர் பார்த்த பார்வையில் அவர் அப்படியே நொறுக்கப்பட்டுட்டாரு, மனம் கசந்து அழுகிறாரு. அழுது அந்த இடத்துல மனம் திரும்புறாரு. அதுக்கப்புறம் பேதுருவோட வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி போட்டார். ஆமே, இந்த பேதுருவின் அன்பு அது உண்மையான ஆண்டவரை நேசிச்சாரு, உண்மையான ஆண்டவர் மேல பிரியமா இருந்தாரு. ஆனா ஏதோ ஒரு பாவத்தின் நிமித்தம், ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தம் ஒரு இடத்துல அடைஞ்சிட்டாரு. ஆனாலும் ஆண்டவர் நேசிக்கிறார். ஆமே, நீ என்ன மறுதளிச்சிட்ட, நீ அத்தனை பேர் முன்னாடி நீ என் கூட தானே இருந்த, நீ என் கூட தானே வந்த, நான் போற இடத்துலலாம் நீ கூட தானே இருந்த, ஆனா நீ என்ன மறுதளிச்சிட்டேன்னு சொல்லி ஆண்டவர் அவனை தள்ளல, திரும்பியும் ஆண்டவர் சேர்த்து கொள்றாரு. ஆமே, ஆண்டவர் உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் அந்த பேதுருட்ட போய் தரிசனமாகிறார். ஹல்லேலூயா. அதுதாங்க ஆண்டவருடைய அன்பு. ஆமே, எத்தனை முறை அவரை விட்டுட்டு நம்ம போனாலும், எத்தனை முறை அவரை மறுதளிச்சாலும், திரும்பி திரும்பி தேடி வந்து நம்ம மேல அன்பு வைக்கிற தேவன் அவர் ஒருவரே. ஹல்லேலூயா. விழுந்து போன தூதனை அவர் தூக்கி எடுக்க வரல. தூதன் விழுந்து போயிட்டான், ஆனா அவனை அவர் தூக்கி எடுக்க வரல. மனுஷர்கள் ஆகிய நம்ம எத்தனை முறை விழுந்த ஆண்டவருக்கு தெரியும். நீங்க சொல்லுவீங்க, ஆண்டவரே நான் இன்னை பரிசுத்தமா வாழ்ந்துருவேன், ஆண்டவரே நான் நல்லா ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே நான் நல்லா ஊழியத்தை பண்ணுவேன்னு சொல்லுவீங்க. ஆண்டவருக்கு தெரியும். திரும்பி நீங்க விழுவீங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆனா அதெல்லாம் அவர் கவனிக்காம, ஐயோ என் பிள்ளை திரும்பி என்னை ஜெபம் பண்றேன்னு சொல்லுத, நீங்க சொல்ற வார்த்தையில் அப்படியே விழுந்துடுறாரு. அவன் அப்படியே நம்ம சொல்ற வார்த்தை, நம்ம சொல்றது பொய்ன்னு தெரியும், திரும்ப நம்ம அந்த பாவத்தை செய்வோம், திரும்பி அந்த இதுக்குள்ள போவோம்னு தெரியும். ஆனா அவர் அதெல்லாம் பார்க்கல. ஆண்டவரே நம்ம சொல்ற அந்த வார்த்தையை கேட்டு அவர் நம்ம பின்னாடியே ஓடி வராரு. எத்தனை முறை ஆண்டவரை துக்கப்படுத்தி இருக்கிறோமே. ஹல்லேலூயா. நிதானிச்சு பார்ப்போம். இந்த வருஷம் தொடக்கத்துல இருந்து இந்த மாதம் வரையிலும் எத்தனை முறை ஆண்டவரை நம்ம வேதனைப்படுத்தி இருப்போம், எத்தனை முறை ஆண்டவரை காயப்படுத்தி இருப்போம், எத்தனை முறை அவரை மறுதளிச்சு இருப்போம். ஆமே,
நல்லா தெரியும் இதை செய்யக்கூடாது, இது பாவம், இது செய்யக்கூடாதுன்னு சொல்லி நல்லா தெரியும். ஆண்டவர் நல்ல நமக்கு ஞானத்தை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அதில் போய் விழுந்துட்டு ஆண்டவரே என்ன மன்னிங்க, ஆண்டவரே என்ன மன்னிங்க. எத்தனை முறை ஆண்டவர் நம்மளை எச்சரிச்சிருக்கிறார், எத்தனை முறை ஆண்டவரை நம்மள்கிட்ட பேசி இருக்கிறாரு, வசனத்தின் மூலமாக பேசி இருக்கிறாரு. இன்னும் அதை தொடர்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம பரிதபிக்கப்பட்டவர்களாயிருவோம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. ஆண்டவர் எப்போ வருவாருன்னு தெரியாது. ஆண்டவருடைய வருகையில் காணப்படணும் அப்படின்னு சொன்னால் மனம் திரும்புதல் ரொம்ப அவசியமாக இருக்குது. மனம் திரும்புதல் ரொம்ப முக்கியமாக இருக்குது. மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இரண்டாவது ஒரு அன்பு, அது விலையேற பெற்ற அன்பு, அதுதான் நம்முடைய இயேசுவின் அன்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேற எதையுமே நீங்க யோசிக்க வேணாம். நம்முடைய வாழ்க்கையை பாருங்க, அவருடைய அன்பு எவ்வளோ பெருசு. ஆமே, எத்தனை முறை விழுந்து, எத்தனை முறை நமக்கு விபத்து ஏற்பட்டிருக்கலாம், என்னென்னவோ நடந்திருக்கலாம். ஆனால் ஜீவனை பாதுகாத்திருக்கிறாரே. ஆமே, அவர் நம்ம நேசிக்கிறனால தாங்க அவர் நம்மளை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அந்த வீடியோ எத்தனை பேர் பார்த்துருக்குறீங்க? அந்த இயேசுவா நடித்த ஒருத்தர் ஒரு சாட்சி சொன்னார். என்ன அப்படின்னு சொன்னால், அந்த ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருக்கிறப்ப இவர் இயேசு கிறிஸ்துவா நடிச்சிட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த சாட்டையில் அடிப்பாங்கல்ல, சிலுவை மரணத்தில் சாட்டையில் அடிக்கிறப்ப அந்த அடிக்கிற அந்த ஒரு அனுபவத்தை இவங்க ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ இது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, முதுகில் ஒரு பலகையை வச்சு, ஏன்னா சாட்டையில் அடிக்கிறப்ப அது வலிக்கும், அப்படி தானே? இவங்க எடுக்கிற ஷூட்டிங் தான் எடுக்கிறாங்க. அதனால் முதுகில் ஒரு பலகையை வச்சு அதுக்கு மேலே அந்த சாட்டையை வச்சு அடிக்கிறாங்க. அப்போ அந்த அடி அவங்க மேலே படாது. அந்த மாதிரி இவங்க ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருக்கிறப்ப அடிக்கிறவர் அடிக்கிறாரு. அந்த சாட்டையில் அந்த முனியில் ஒரு இடம் போய் இவர் மேலே பட்டுருச்சு. அந்த பலகை விலகி இவர் மேலே பட்டுருச்சு. பயங்கரமான வலி, துடிச்சிட்டானா அந்த இடத்துல. அவரால் அந்த வலி தாங்க முடியல, பயங்கரமாக துடிச்சிட்டாரு. உடனே ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்து அவரை ரிலாக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் உட்கார வச்சு தண்ணி கொடுத்து, அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு தான் அடுத்து அந்த ஷூட்டிங் எடுக்கிறாங்க. அப்போ அந்த ஷூட்டிங் எடுக்கிறப்ப அவர் பயங்கரமாக அழுகிறாரு, ஓன்னு கத்துறாரு. அவங்க இருக்கிறவங்களாம் கேட்குறாங்க, ஏன் இப்படி அழுகிறீங்க, என்னாச்சு, ரொம்ப வலிக்குதா, ஐயோ திரும்ப நம்ம ஹாஸ்பிட்டல் ஏதாவது போகலாமா, ரொம்ப வலிக்குதா அப்படின்னு கேட்குறப்ப அவர் சொல்கிறாரு, இல்லை ஒரே ஒரு அடி, அதுவும் நல்லாலாம் படலை, சும்மா கொஞ்சம் லேசாக அந்த முனியில் தான் என் மேலே பட்டுச்சு, அதுக்கே எனக்கு இவ்வளோ வலினா 39 அடி அவர் வாங்கியிருக்கிறாரு. 39 அடி, ஒன்றுக்கு அது குறையலை, 39 அடியும் வாங்கியிருக்கிறாரு. அப்போ அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? ஒவ்வொரு அடியிலையும் 15 கிராம் சதை அதுலேருந்து வெளியில் வருமா, அப்படியே எலும்புலாம் தெரியுமா, அந்த அளவுக்கு அவர் வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அதை நினச்சி 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 அவர் அழுதுகிட்டே இருந்தாராம். அப்போ ஆண்டவர் இதெல்லாம் யாருக்காக நீங்கள் நினைக்கிறீங்க? நமக்காக. இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்ட 6 மணி நேரம் அவர் சிலுவையில் தொங்குனாரு. 150 ஆழமான காயங்கள் அவர் மேலே இருக்கு. தலையில் 17 முட்களை சுட்டி இருக்கிறாங்க. 39 அடி அவர் வாங்கியிருக்கிறார். ஆமே, 39 ஒவ்வொரு அடியிலையும் 15 கிராம் சதை வெளியில் வந்தால் உள்ள ஒன்றுமே இருக்காது. ஆமே, எலும்பு மட்டும்தான் தெரியும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அடி. இதெல்லாம் எதுக்காக? அவர் பாவம் செஞ்சுட்டு வந்தனாலயா? ஆமே, இல்லை, நம்முடைய பாவத்துக்காக. ஆமே, நம்முடைய மீறுதல்களுக்காக, நம்முடைய துணிகரங்களுக்காக. ஹல்லேலூயா. இவ்வளத்தை கேட்டு இன்னும் நம்ம மனம் திரும்பலை அப்படின்னு சொன்னால் நம்மளை போல நிர்விசாரிகள் யாருமே இல்லாமே. இதெல்லாம் நம்ம அப்படியே தியானிக்கணும். அவர் ஏன் அடிக்கப்படணும்? நீங்கள் யாருக்காவது போய் இவங்களுக்கு பதில் நீங்கள் அடி வாங்குங்கன்னு சொன்னால் வாங்குவோமா? நான் ஏன் வாங்கணும்? அவங்களுக்கு பதில் அவங்க தான் வாங்கணுன்ட்டு வந்துடுவோம். ஆமே, ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் நமக்காக அவர் அடிக்கப்பட்டார், நமக்காக அவர் நொறுக்கப்பட்டார். வார நாள் அடிக்கிறாங்க, காரை துப்புறாங்க, அதிகார வல்லமை இருக்கு. ஆனால் அந்த இடத்துல அமைதியாக இருக்கிறாரு. அதிகார வல்லம் அவரால் முடியும், என்ன வேணாலும் செய்ய முடியும். ஆனால் அவர் ஒன்றுமே செய்யல, அமைதியாக இருக்கிறாரு. அந்த இடத்துல அவர் அமைதியாக இருக்கிறாரு. அவர் எதுவுமே பேசலை, அவர் எதுவுமே பேசலை. யோவான் 3:16 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் அன்பு
சொந்தம். எதுக்குங்க அவர் அடி வாங்கணும்? எதுக்கு அவர் காயப்படணும்? ஏன் இவ்வளவு சித்திரவாதைக்குள்ள அவர் போகணும்? நம்ம கெட்டு போகாம நித்திய ஜீவனுக்கு போகணும் தான். நம்ம கெட்டு போகாம நித்திய ஜீவனுக்கு போகணும் தான் அவர் இவ்வளோ வேதனைகளை சகித்து கொண்டாரு, இவ்வளோ காயத்தை அவர் சகித்து கொள்றாரு. அவருடைய அன்பை சொல்லவே முடியாது. அது அன்கம்பேரபிள் லவ், அது அஹாப்பே லவ், அன்கண்டிஷனல் லவ். அதோடைய அன்புக்கு நிபந்தனையே இல்லைங்க. அந்த அன்பு நிபந்தனையற்ற அன்பா இருக்குது. அவருடைய அன்பு அது மேற்கு கிழக்கு எவ்வளோ தூரம் இருக்கணுமோ அவ்வளோ தூரம் அந்த அன்பு இருக்கு. அந்த அன்பு எவ்வளோ பெரிய அன்பு. நம்ம போன மாசத்துல பார்த்துருக்கோம், சார்லி கிரீக்னு ஒருத்தர். அந்த அன்பு இவருக்குள்ள வெளிப்பட்டுச்சு. என்னன்னா, இவர் அழகா ஆண்டவரை பத்தி சொல்றவர். நான் பயங்கரமான ஞானி, நல்லா பேசுவார். யார் போய் இவர்கிட்ட என்ன பேசினாலும் இவர் அதுக்கு தகுந்த பதிலை கொடுத்துருவார். இவர்கிட்ட உட்காந்து இவர்கிட்ட வாதாடணும்னு நினச்சா வாதாட முடியும். அந்த அளவுக்கு பயங்கரமாக டேலண்டான ஒரு மனுஷன். ஒரு வாலிபன், 33 வயசு தான் ஆகுது. அப்போ அவர்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்கிறப்ப அவர் வேற ஒன்றுமே சொல்லலைங்க. என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், ஓரின சேர்க்கையின் பாவத்தை செய்யக்கூடாது. ரெண்டாவது, இந்த வாலிப பிள்ளைகள் அபாஷன் பண்ணுறாங்கல்ல, காரணம் இல்லாமல் அபாஷன் பண்ணுறது, அது பண்ணக்கூடாது. இது வேதத்தின்படி குற்றம், இது வேதத்துக்கு புறம்பானது, இதை செய்யாதீங்கன்னு சொன்னார். வேற அவர் ஒன்றுமே சொல்ல, பரிசுத்தமாக இருங்க, இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொன்னப்போ ஒரு வாலிபன் அவருனால யூனிவர்சிட்டியாக போய் பேசுவார். வாலிபர்கள் மத்தியில் பேசுவார், நல்லா பேசுவார். அப்படி போய் பேசிகிட்டு இருக்கிறப்ப ஒரு வாலிபன் அவரை சுட்டு கொன்னுட்டான். அவன் அந்த இடத்துலயே அவர் இறந்துட்டாரு. கடைசியில் அதுக்கப்புறம் அவங்க மனைவியை பேசுறதுக்கு கூப்பிட்றாங்க. அப்போ அவங்க மனைவி சொல்கிறாங்க, என்னுடைய கணவரை சுட்டு கொன்னவரை நான் மன்னிக்கிறேன். யாருக்குமே இந்த இருதயம் வராது. ஹல்லேலூயா. இயேசுவின் அன்பு யாருக்குள்ள இருக்கோ அவங்களுக்கு தான் இந்த இருதயம் வரும். ஆமென். அன்னை தெரசாவை பற்றி நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஒரு முறை அன்னை தெரசா அவங்க கூட ஒருத்தவங்க, நானும் உங்கள் கூட ஊழியம் பண்ணுறேன், நான் உங்கள் கூட இருக்கிறேன்னு சொல்லி ஒருத்தவங்க இவங்க கூட போயிருக்கிறாங்க. அப்போ இவங்க என்ன செஞ்சாங்க, நேராக அந்த லெப்ரசி ஹோம்க்கு கூட்டிகிட்டு போய் அந்த இடத்துல இவங்க அந்த குஷ்டரோகி ஒருத்தரை கூப்பிட்டு இவங்களுக்கு க்ளீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்களுக்கு பார்த்தா அப்படி இருக்கு, என்ன இவங்க கூட ஊழியம் பண்ணுறதுக்கு தானே நம்ம வரோன்னு சொன்னோம், இவங்க என்ன இப்படி சொல்கிறாங்க, ஐயோ இதெல்லாம் எனக்கு க்ளீன் பண்ண முடியாது, இதெல்லாம் என்னால் தொட முடியாதுங்க, இதெல்லாம் பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்களாம். உடனே அந்த அன்னை தெரசா என்ன செய்கிறாங்களாம், உடனே அதை எடுத்து அப்படியே க்ளீன் பண்ணுறாங்க. ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அதுக்கு நல்லா மருந்து போட்டு பேண்டேஜ் போட்டு எல்லாம் போட்டு அப்படியே அந்த காயத்தை ஃபுல்லும் க்ளீன் பண்ணி அதுக்கு என்னென்ன போடணுமோ எல்லாம் போட்டு அப்படியே அவங்களுக்கு கட்டு போடுறாங்க. அப்போ இவங்க கேட்குறாங்க, எப்படிங்க உங்களால் முடிஞ்சு? அப்போ அவங்க சொல்கிறாங்களாம், இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டப்ப அவருடைய காயங்களை நான் பார்க்குறேன். இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டப்ப அவருடைய அந்த சதையெல்லாம் பிஞ்சு தொங்குறத நான் பார்க்குறேன். அதுக்கு தான் நான் அந்த காயத்துக்கு தான் நான் மருந்து போடுறேன். அதை நினச்சி தான் நான் இவங்களுக்கு போடுறேன். எனக்கு இதில் பார்த்து எந்த ஒரு இதுவும் இல்லை, எனக்கு ஒமட்டலை, எனக்கு அருவருப்பாக இல்லை, எதுவுமே இல்லை. நான் அப்படி நினச்சி தான், இயேசுவின் அன்பு எனக்குள்ளே இருக்கிறனால தான் என்னால் இதெல்லாம் செய்ய முடிஞ்சிச்சின்னு சொன்னாங்களாம். அவன் இயேசுவின் அன்பு எல்லாவற்றையும் அது சகிக்கிற அன்பாக இருக்குது. இன்னைக்கு எத்தனை பேருக்கு அந்த அன்பு வேணும்? ஹல்லேலூயா. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க, ஆண்டவரே உங்க அன்பு எனக்கு வேணும்ப்பா, இன்னும் என் மாம்சத்துல தான் நான் நடக்கிறேன், ஆண்டவரே இன்னும் நான் மாம்சத்துல தான் இருக்கிறேன், உங்க அன்பு எனக்கு வேணும், நான் உங்களை போல மாறணும், மற்றவங்களை நேசிக்கிற அந்த இருதயத்தை எனக்கு கொடுங்க. இன்னும் கோபம் எனக்குள்ள இருக்கு, துர்குணம் எனக்குள்ள இருக்கு, எனக்குள்ள பொறாமை இருக்குப்பா, இதெல்லாம் என்னை விட்டு நீங்கணும், இதெல்லாம் என்னை விட்டு மாறணும். சொல்றீங்களா? எல்லாரும் கண்களை மூடலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே இதெல்லாம் மாறணும்ப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, உங்க அன்பு எனக்கு வேணும் ஏசப்பா. அந்த இயேசுவின் அன்பு நமக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு